ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போலி சான்றிதழ்களை வைத்துக் கொண்டு அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த 3 பேர் அடுத்தடுத்து வரிசையாக சிக்கியிருக்கின்றனர். போலி மருத்துவத்தால் பெண் பலியான சம்பவத்தை அடுத்து 3 பேர் கைதாகியிருக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? எங்கூர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேகி வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரலேயமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத. ஓ முகரக்கட்டையை உத்து பார்த்தாலே தெரியுது. தின 3 புல்லு விடாம ஓடுது. அக்குப்ரெஷர், சித்தா, ஹோமியோபதி என 1க்கு 3 சான்றிதழ்களை வைத்திருந்த நபர் ஒருவர் ஆண்டு கணக்கில் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் என்பதுதான் அதிசயத்திலும் அதிசயம். ஆனால் இதில் எந்த சான்றிதழும் உண்மை இல்லை என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எவன் கேப்பா என்ன என்கின்ற தைரியத்தில் அத்தனை மருத்துவத்தையும் கரைத்து குடித்து கல்லா கட்டி வந்த போலி மருத்துவர்கள் அடுத்தடுத்து சிக்கியது எப்படி? சார், எதுக்கு சார் ஒரு டாக்டர் லைட் ஆஃப் பண்ணி இந்த கும்பு கும்புறீங்க? யாரு நீ? டாக்டரா? என்னது? ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்பாரத்துல லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையன் நீனு இங்க வந்து எம்பிபிஎஸ்னு போட மாட்டிக்கிட்டு வயிற்று வலின்னு வந்தா ஹெல்மெட்டை உள்ளார வச்சு தைக்கிறது, கனவு வர்றவனுக்கு மண்டையை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்றது, உன்ன மாதிரி போலி டாக்டர் இருக்கறனால தாண்டா மத்த நல்ல டாக்டர்கள் எல்லாம் கெட்ட பேர் வருது. இதற்காக நீ யாரா? நான் சிபிஐ ஆபீசர். மருத்துவம் படித்த 5 வருடங்களை ஏன் வீணாக்க வேண்டும் என்பதுதான் இந்த 3 பேரின் ஒரே கேள்வி. அதே மருந்து, அதே ஊசி, அதே ட்ரிப்ஸ், அதே ஸ்டெதஸ்கோப், இதை வைத்துக் கொண்டு எங்களால் மருத்துவம் பார்க்க முடியாதா என்ன என்பதுதான் இவர்களது உள்ள குமுறல். பாப்பா வாங்க. என்ன ஆச்சுங்க சார்? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ புடுங்கலாமே. அதையும் போர்டுல எழுதல? அது பையன் எழுதுறதுக்கு மறந்துட்டான். இல்ல அவ்வளவு பெரிய படிப்பு எழுதுறதுக்கு இடம் இல்ல. வாங்க போலாம். எங்க? ஆபரேஷன் தேட்டருக்கு. இந்த முகரக்கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். யார் எங்களை தட்டி கேட்பது என தங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை தாங்களே அச்சடித்துக் கொண்டு கிளினிக்கை தொடங்கி கல்லாக்கட்ட தொடங்கி இருக்கின்றனர் இந்த போலி மருத்துவர்கள். இவர்களில் 73 வயதான பானுசங்கர் என்பவர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஆற்காடு பகுதியில் அக்குப்ரெஷர் கிளினிக் வைத்து நடத்தி வருகிறார். யாரேனும் ரெய்டு சோதனை என கூறிக்கொண்டு வந்தால் எத்தனை சான்றிதழ்கள் வேண்டும் என அள்ளி வீசுவார். சித்தா சான்றிதழ் வேண்டுமா? இதோ உள்ளது. ஹோமியோபதி சான்றிதழ் வேண்டுமா? இந்தா என ஒவ்வொன்றாக இவர் எடுத்து காட்டும் சான்றிதழ் அனைத்தும் போலி சான்றிதழ்கள் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அனைத்து மருத்துவத்தையும் மிக்ஸ் செய்து அவற்றுடன் அலோபதி மருந்து மாத்திரைகளை கூட்டி சேர்த்து ஒரு அந்தாக்ஷரியாக மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் பானுசங்கர். அண்மையில் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த இளம் பெண் ஒருவருக்கு வலிமிகுந்த ஊசி மருந்தை இடுப்பு பகுதியில் போட்டுவிட அந்த பெண்ணுக்கு வீக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அங்கு சோதனையில் அந்த பெண்ணுக்கு டெங்கு காய்ச்சல் என்பது தெரிய வர கடைசியில் சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்து விட்டார். அதன் பின்தான் போலி மருத்துவர் குறித்த தகவல்கள் பரவ ஆரம்பித்து சுகாதாரத்துறையினர் விழித்துக் கொண்டனர். வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனை குழுவினர் பானுசங்கரின் கிளினிக்கிற்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் அலோபதி மருந்துகள் இருப்பதை கண்டு அதிர்ந்து போயினர். ஆனால் அவரோ சித்தா மற்றும் ஹோமியோபதி சான்றிதழ்களை மருத்துவ குழுவினரிடம் காண்பித்துள்ளார். முறையான மருத்துவ அறிவின்றி அந்த மருந்துகளை எப்படி பயன்படுத்தலாம் என மருத்துவ குழுவினர் அவரிடம் கேள்வி எழுப்பினர். மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்த மருத்துவ குழுவினர் போலி மருத்துவரான சங்கரை வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து பக்கத்தில் உள்ள மற்ற கிளினிக்குகளில் விசாரணை நடத்த மேலும் 2 போலி மருத்துவர்கள் அடுத்தடுத்து சிக்கியுள்ளனர். சோளிங்கர் வன்னியர் தெருவைச் சேர்ந்த பிரதீப் ராய், மேற்கு போர்டின் பேட்டையைச் சேர்ந்த தமிழ்வாணன் ஆகிய இருவரும் சிக்கியுள்ளனர். திருப்பார்கடல் பகுதியில் செயல்பட்டு வந்த இவர்களது கிளினிக்கிற்கும் சீல் வைக்கப்பட்டது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தொடர்ச்சியாக 3 போலி மருத்துவர்கள் சிக்கியிருப்பது அவர்களிடம் மருத்துவம் பார்த்து வந்த நோயாளிகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. போலி மருத்துவர்கள் உடனடியாக கண்டறிந்து அவர்களை களையெடுக்க பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.